28 வயதில் இந்திய வீரர் திடீர் மரணமா? தேமி தேமி அழுத எம்.எஸ். தோனி. அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன? ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம மிக விரைவாக பார்க்கலாம். இந்திய மண்ணில் சமீபத்தில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் அண்ட் ஓடிஐ சீரிஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு வெட்னஸ்டே 3வது ஓடிஐ நடைபெற மாதிரி இருந்தது. ஓகேவா? அந்த மேட்ச் அதிகாரப்பூர்வமாக ரத்தாக வாய்ப்பு இருக்குது. இந்த சூழலில் பார்க்கும்போது இந்த கேஸ் மிகப்பெரிய கிரிட்டிக்கலில் ஏற்பட்டிருக்குமோ அந்த மாதிரி சில டாக் ஹிந்தி ஊடகங்களில் வெளியாகிட்டு இருக்குங்க. ஓகே, அந்த செய்தி என்ன? அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன? அண்ட் இந்திய வீரர்கள் அனைவருமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. மிக விரைவாக மருத்துவமனைக்கு அவரை பார்க்க விசிட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அந்த வீரர் யார் அண்ட் அவர் மீண்டு வரணும், நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாங்க. என்ன சொல்கிறது, ஒரு 200 நாட்களுக்கு பிறகு தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸில் கம்பேக் பண்ணார். கம்பேக் பண்ணிய முதல் மேட்சே நம்ம ஆறுச்சாமி சிக்ஸர் டுபே வேற மாதிரி சிக்ஸர் வீசுன்னு வீசி 24 பந்தில் 50 அடித்தாருங்க. அண்டு கடைசி மேட்ச்லையுமே 5வது T20 மேட்ச்லையுமே ஒரு செம்ம அதிரடி காட்டினார். எத்தனை நாட்களுக்கு பிறகு? ஒரு 200 நாட்களுக்கு பிறகு கம்பேக் பண்ண மாதிரியே தெரியலைங்க. வேற மாதிரி கன்னிலிருந்து தோட்டா பறக்கிற வேகத்தில் சிக்ஸரை தெறிக்க விட்டார் என்றே சொல்லலாம், செதற விட்டார். அண்டு இங்கிலாந்து பவுலர்ஸ் மிரண்டுட்டாங்க, அரண்டுட்டாங்க, செதறிட்டாங்க என்றே சொல்லலாம். அண்டு சூப்பராக கம்பேக் பண்ணி அந்த T20 சீரீஸாக முடிச்சு கொடுத்தாருங்க. ஒன் மேன் ஆர்மியாக நம்ம டூபே என்று தான் சொல்லணும். கடைசி மேட்ச்சில் தான் உங்களுக்கே தெரியும், 19வது ஓவர் ஆர்ச்சர் 157 கிலோமீட்டர் வேகத்தில் பவுன்சர் போட்டிருப்பாரு. அதை அடிக்க பார்த்துருப்பாரு. அதாவது பேட்டை ஸ்பீடாக கண்ணை மூடிட்டு வீசியிருப்பாருங்க. மிஸ் ஆகிருக்கும், ஹெட்டில் பட்டிருக்கும். ஓகேவா? அப்பயே பிசியோதெரப்பி நிலை குலைந்துருவாருங்க. பிசியோதெரப்பி ஓடி அவர்கிட்ட நம்பர் கேட்பாங்க இல்லையா? அதாவது கரெக்டாக சொல்கிறான் நான் நம்பரை மிஸ் பண்ணார். அந்த தருணமே பிசியோதெரப்பி என்ன சொன்னாங்க, நிலைமை சரியில்லை, நீங்கள் உள்ளே வந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியுமே, இல்லை ஓவர் முடிய போது இன்னும் ஒரு ஓவர் தானே இருக்குது, நான் விளையாட்டு வந்துடுறேன்னு அந்த ஆஸ்திரேலியா வீரர் இதே மாதிரி தான் அடித்து வந்துரியான்னு பிசியோதெரப்பி சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கலங்க. நான் விளையாடுறேன், கரெக்டாக தான் இருக்கேன், ஜில்லாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டார். இந்த மாதிரி தான் டூபேவும் தவறு பண்ணார். அவருக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் அடுத்த பாலே ரன் அவுட் ஆனார். உங்களுக்கு தெரியும் டூபே. ஓகே, இப்போ டூபேயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் தலையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டாலே மிகப்பெரிய கடினங்கள் காப்பாற்றுறது. உடனே அவர் ஐசியூ வார்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க சிவம் டூபேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் அப்டேட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இந்த நிலையில் டூபே ஹோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுருச்சுனாலே காப்பாற்றுறது மிகப்பெரிய கடினம். ஓகேவா? அதாவது அப்பயே இவர் போயிருக்கணும். களத்தில் கொஞ்சம் நேரம் நின்று அதுவும் ஓடி இருக்காரு, சரியாக ஃபோக்கஸ் இல்லாமல் ரன் அவுட் ஆகியிருக்காருங்க. இந்த சூழலில் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாமேன்னு. அந்த மாதிரி சூழல் தான் சிவம் துபேவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தியை அறிந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க.